ஹார்மூஸில் நிற்கும் கப்பல்களில் உணவு தட்டுப்பாடு. ப்ராஜெக்ட் ஃப்ரீடமை அறிவித்த ட்ரம்ப். போன பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரான் போர் ஆரம்பிச்சது. அன்னைக்கு இருந்து ஹார்மூஸ் ஜலசந்தியை மூடிடுச்சு ஈரான். அதனால அப்போதுல இருந்தே எண்ணெய் உள்ளிட்ட பல சரக்குகளை ஏற்றி வந்த கப்பல்கள் ஹார்மூஸ் ஜலசந்தி வழியில நின்னுகிட்டு இருக்கு. இந்த கப்பல்களுக்கு வழிகாட்டக்கூடிய வகையில அமெரிக்க அதிபர் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் அப்படிங்கிற திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. மத்திய கிழக்குல இப்போ நடந்துட்டு வரக்கூடிய மோதலுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத உலக நாடுகள் பல அமெரிக்கா கிட்ட ஒரு உதவிய கேட்டிருக்காங்க. ஹார்மூஸ் ஜலசந்தியில சிக்கி இருக்கிற அவங்களோட கப்பல்களை மீட்க உதவுமாறு அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நாடுகளுக்கும் இந்த சண்டைக்கும் எந்த தொடர்புமே இல்ல. அவங்க வெறும் அப்பாவி பார்வையாளர்கள் மட்டும்தான். ஈரான், மத்திய கிழக்கு அப்புறம் அமெரிக்காவோட நலன் கருதி அந்த நாடுகளோட கப்பல்களை பாதுகாக்க வழிநடத்தி வெளியே கொண்டு வர நாங்க சம்மதிச்சிருக்கோம். இது மூலமா அவங்க சுதந்திரமா அவங்களோட வணிகத்தை தொடர முடியும். மறுபடியும் சொல்றேன், இந்த பகுதியில இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் அந்த கப்பல்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்ல. அந்த கப்பல்களையும் அதோட பணியாளர்களையும் பாதுகாப்பா ஜலசந்தியில இருந்து வெளியேற்ற எங்களால முடிஞ்ச எல்லாத்தையும் செய்வோம் அப்படின்னு என்னோட அதிகாரிகள் கிட்ட சொல்லியிருக்கேன். அதே சமயம் நிலைமை சீராகிற வர அவங்க மறுபடியும் இங்க வரப்போறதில்ல அப்படின்னும் அந்த நாடுகள் தெரிவிச்சிருக்கு. ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை மத்திய கிழக்கு நேரப்படி திங்கட்கிழமை தொடங்கப்படுது. ஈரான் கூட எங்களோட பிரதிநிதிகள் நடத்திட்டு வரக்கூடிய பேச்சுவார்த்தை ரொம்பவுமே சாதகமா இருக்கு அப்படிங்கிறதையும் அது எல்லாருக்கும் ஒரு நல்ல முடிவை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நான் அறிவேன். இந்த கப்பல் மீட்பு நடவடிக்கை அப்படிங்கிறது எந்த தவறும் செய்யாம சூழ்நிலை கைதிகளா சிக்கிக்கிட்ட மக்கள், நிறுவனங்கள் அப்புறம் நாடுகளை விடுவிப்பதற்காக மட்டுமே எடுக்கப்படுது. இது அமெரிக்கா அப்புறம் மத்திய கிழக்கு நாடுகளோட சார்பாவும் குறிப்பா ஈரானோட சார்பாவும் செய்யப்படக்கூடிய ஒரு மனிதநேய நடவடிக்கை. இந்த கப்பல்கள்ல பலவற்றுக்கும் உணவு அப்புறம் அத்தியாவசிய தேவைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. பணியாளர்கள் ஆரோக்கியமாவும் சுகாதாரமாவும் அங்கிருக்க வேண்டியது அவசியம். கடந்த சில மாசங்களாவே தீவிரமா போராடி வரக்கூடிய எல்லா தரப்பினரோட நல்லெண்ணத்தையும் வெளிப்படுத்த இது ஒரு நல்ல வாய்ப்பா அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை இந்த மனிதநேய நடவடிக்கையில ஏதாவது இடையூறு விளைவிக்கப்பட்டா துரதிருஷ்டவசமா அந்த இடையூறு ரொம்பவே கடுமையா கையாளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.